சூப்பரான சுவையான அட்டகாசமான நிகழ்ச்சி ருசிக்கலாம் வாங்க. சோ நேற்று நம்முடைய எபிசோட்ல சூப்பர் டூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் ஷெஃப் வந்து செஞ்சு காட்டினாங்க. அண்ட் இன்றைக்கு உங்களுக்காக புதுமையான அற்புதமான வித்தியாசமான ரெசிபி செய்து காட்ட வந்திருக்காங்க திருமதி ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நேர்களை சந்திக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். சோ இன்றைக்கு எங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் நீங்க செஞ்சு காட்ட போறீங்க? 3 ரெசிபிஸ். அந்த 3மே வந்து கடலை மாவு தான் மெயின் இன்கிரீடியன்ட். சூப்பர். அண்ட் எல்லாமே சீக்கிரம் முடியற ரெசிபிஸ். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோமா? இப்போ வந்து உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்க அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு பாதாம் பால் மாதிரி ஒரு பாயசம் வித் கடலை மாவு. வா சூப்பர். கடலை மாவுனாலே நமக்கு வந்து ஏதாவது பொரிக்கணும் அப்படிதான் தோணும். பட் நீங்க இன்னைக்கு வந்து புதுமையா டிஃபரெண்டா வந்து பாயசம் செஞ்சு ஆமா, கடலை மாவு பாயசம் எங்க அம்மாவோட ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஈஸியா முடியும், பாதாம் பால் மாதிரியே இருக்கும். கடலை மாவு பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், பால். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு நெய் விட்டுக்கிறோம், அப்புறம் கடலை மாவு வேணும். நெய் 1 ஸ்பூன் போடுறோம். ஓகே. இல்ல ஒரு இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னாக்கா ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் கடலை மாவு. ஓகே. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துறணும். ஓகே. அந்த ஸ்மெல் இப்ப வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போக நம்ம வறுத்தாச்சு. இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கட்டி இல்லாம பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பால் ஊத்திடுவோம். சூப்பர். ஓகே. நம்மளுக்கு இப்ப இதுக்கு தண்ணி தேவை. ஓகே. அந்த தண்ணி விடும்போது ரொம்ப சூடாம இருக்க கூடாது. கடலை மாவு சின்ன சின்ன கட்டி இருந்ததுன்னா அதையும் நீங்க வந்து இப்படி இந்த நெசுக்கிட்டீங்கன்னா இதாயிடும். போறோம், இந்த தண்ணி போறோம். அம்மா வந்து உங்களை விட அருமையான ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆமா. ஏன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு கான்செப்ட் எல்லாம் யோசிக்கிறது பெரிய. ஆமா. அதுவும் இல்லாம பாதாம் பால் டேஸ்ட் இருக்கும். இது என்ன நெய்ல அந்த மைசூர் பாக் பண்ற இது பாதாம் பால் அந்த டேஸ்ட் கொடுக்கும் இந்த கடலை மாவை வறுத்து பண்றதுனால. சோ இதாச்சு. ஓகே. நம்ம இப்ப பால் இதுல ஊத்துறோம். இதுக்கு வந்து 1 கப் பால் போறோம். ஏன்னா நம்ம 4 ஸ்பூன் இது போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த அளவு குக்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு என்ன காரணமா? எனக்கு ரொம்ப சமையல் பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஒரு 9 வயசுல இருந்து சமைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 14 வயசுல வந்து என்னோட மாமா வந்து எனக்கு நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்தாரு. காம்ப்ளிகேட்டட் டிஷஸ். அவங்க அம்மா வந்து ஒரு லெஜெண்டரி குக் புக் ஆத்தர். அவங்க மீனாட்சி அம்மாள்னு, சமைத்துப்பார் மீனாட்சி அம்மாள். அவங்களோட சன் கிட்ட நான் நிறைய ரெசிபிஸ் கத்துட்டு இருக்கேன். சூப்பர். அப்ப அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு குக்கிங்ல வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கிற ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல சக்கரை ஆட் பண்ண போறோம். சோ இந்த பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அதை வந்து கொதிக்கும்? அது ஒரு திக்னஸ் வரும். அந்த பாலோட திக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கடலை மாவு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாலும் கடலை மாவும் ஆகும்போது இந்த திக்னஸ் வரும். இந்த டைம் தான் நம்ம வந்து சக்கரை போடுற டைம்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. நான் இப்ப வந்து இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் சக்கரை போடுறேன். ஓகே. இது வந்து டீஸ்பூன்க்கு. சோ உங்களுக்கு இப்ப சக்கரை ஜாஸ்தி வேணும், உங்களுக்கு ஸ்வீட் டூத் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இத வந்து நல்லா நம்ம கலர்றோம். ஓகே. பாருங்க எவ்வளவு திக்கா ஆயிட்டு வருதுன்ட்டு. சில பால் வந்து எப்படி மேம்? காய்ச்சின பாலை ஊத்திடணும். நம்ம வீட்டுல எப்படியும் காய்ச்சின பால் ரெடியா வச்சிருப்போம். ஏன்னா நம்ம காஃபியோ டீயோ குடிச்சிட்டே தான் இருப்போம். சோ நம்ம கிட்ட இதெல்லாம் வீட்டுல இருக்கிற பொருட்கள்லயே நம்ம பண்ற ஐட்டம்ஸ். சோ இவங்க செஞ்ச இந்த விதத்தை பாத்தீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம வந்து இப்போ சேமியா பாயாசமோ இல்ல அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த கடலை பருப்பு பாயாசம் முதல்ல இந்த கான்செப்டே நம்ம வந்து வரவேற்கணும். கடலை மாவுல வந்து இவ்வளவு அழகா ஸ்வீட் வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு. சோ அது வந்து ரொம்ப அழகா வந்து செஞ்சாங்க. இப்போ ஆக்சுவலா வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்ப இதுல வந்து நெய்ல வந்து திராட்சையும் முந்திரி பருப்பும் போட போறோம். இப்போ நம்ம வந்து இதுல 1 ஸ்பூன் நெய். ஓகே. எனக்கு முந்திரி பருப்பு அண்ட் கிஸ்மிஸ் திராட்சை அதுல வந்து போட போறோம். இப்போ நெய் கொஞ்சம் சூடானோன்னு போட்டுருவோம். அதுல இதை ஆட் பண்ணிடுவோம்.
சோ இந்த கடலை மாவு பாயாசத்துக்கு பாத்தீங்கன்னா மெயினான ஒரு இன்கிரிடென்ட்டே வந்து நெய் தான். நெய் வந்து அந்த கடலை மாவோட சேரதான் வந்து அதனுடைய சுவை வந்து பாதாமுடைய அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால நெய் நம்மளும் வந்து நல்ல தாராளமா யூஸ் பண்ணி. நெய் வந்து ஆக்சுவலா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நெய்யும் நல்லெண்ணெய் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இப்ப நான் முந்திரி பருப்பு போடுறேன். ஓகே. அண்ட் திராட்சை வறுக்க போறாங்க. ஏலக்காய். சோ முந்திரி திராட்சை நல்லா நெய்ல வறுத்ததுக்கு அப்புறமா லைட்டா ஏலக்காய் சேர்க்க போறாங்க. ஏலக்காய் அப்படியே நம்ம வந்து இப்படி தூவணும். ஏலக்காயில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏலக்காய் தோலை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல சிம்பிள் டிப் ஒண்ணு, ஏலக்காய தோலோட நீங்க வந்து வாணலியில போட்டு நல்லா வறுத்துருங்க. சர்க்கரை போட்டு வறுத்துட்டு அதை வந்து ஆறின உடனே இன்னொரு ஸ்பூன் சுகரை போட்டு அந்த தோலோட நீங்க வறுத்து டப்பால பொடி பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அதையே வந்து நீங்க டீல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே மேலாப்புல அதை எடுத்து தூவிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரும். ஃபுல் ஏலக்காயோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த பாயசம் ரெடி. இப்போ சூப்பர். இப்ப வந்து கடலை மாவு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டுக்கு இனிமேல் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த கடலை மாவு பாயாசத்தை செஞ்சு அசத்திடுங்க. சோ இப்ப என்னுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ நீங்க சொன்ன அந்த பாதாம் பிளேவர் தான் எனக்கு இப்ப வந்து ஆர்வமா இருக்கு. அட்டகாசம் மேம். ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க வந்து ஓப்பனிங்கே வந்து தாறுமாறான ஒரு ரெசிபி செஞ்சு எல்லாரையும் அசத்திட்டீங்க. நீங்க சொன்ன அந்த பாதாமோட ஃபிளேவர் நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுனாக்க இன்னும் அதையும் போட்டீங்கன்னாக்க இன்னும் அசத்தலாம். சூப்பர். கடலை மாவு பாயாசம் செய்யும் முறை: முதலில் அடுப்பில் ஒரு தவாவை வைத்து தவா நன்கு சூடு ஏறிய பிறகு நெய்யை விட்டு அதில் சிறிதளவு கடலை மாவை போட்டு பச்சை வாசனை போகும் வரை வறுத்தெடுக்கவும். அதன் பிறகு அதில் தண்ணீர் மற்றும் பால் சேர்த்து நன்கு கட்டி விழாதவாறு கலக்க வேண்டும். பாயாசம் பதத்திற்கு வந்த பிறகு சர்க்கரையை சேர்த்து மீண்டும் கிளற வேண்டும். இதோடு மற்றொரு வாணலியில் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்து நன்றாக வறுக்கவும். வறுத்த இந்த முந்திரி திராட்சையை பாயாசத்தில் போட்டு 2 நிமிடம் கிளறி இறக்கினால் அற்புதமான கடலை மாவு பாயாசம் ரெடி.